Hi viewers, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னா ஒரு சர்ப்ரைஸ் gift கொடுக்க போறோம். சோ யாருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கு கொடுக்க போறோம். சோ ரொம்ப பயமா இருக்கு, ஒரு பயம் இருக்கு. ஏன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படினு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கு. ரொம்ப சைலண்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது ஒண்ணு. சஸ்பென்ஸாவும் இருக்கு. சோ அதை வாங்கி எங்கன வைக்கிறது அதெல்லாம் நிறைய ரொம்ப இதாவே இருக்கு. ஸோ அவங்க 15க்கு அவங்க பர்த்டே இருந்துச்சு. ஸோ இந்த பிப்ரவரி 15 அவங்க பர்த்டே. ஸோ அவங்க ஏதாவது பண்ணலாம், பர்த்டேக்கு ஏதாவது பண்ணலான்னு பிளான் போட்டது. ஸோ ஆர்டர் முன்னாடியே கொடுத்தாச்சு. ஸோ வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. ஸோ அதுக்கப்புறமா கொடுப்போம், பர்த்டே முடிஞ்சா என்ன கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். அவங்க கிஃப்ட்ல இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். அவங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டது ஒன்று, வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது. அதை நாங்கள் ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆர்டர் பண்ணி ஆல்ரெடி வந்துட்டு பயமாக இருக்குது, கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம எவ்வளோ சஸ்பென்ஸாக போனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்டுபிடிச்சிட்டா சஸ்பென்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ எல்லாமே ஃப்ளாப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ பார்ப்போம். நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அது என்ன கிஃப்ட்டு நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படின்னு பார்க்கணுன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ அவங்க அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், எங்கள் அம்மாவோட ரியாக்ஷன், அந்த கிஃப்ட்டு என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஆர்டர் போட்டதை நம்ம கிஃப்ட் ஆர்டர் போட்டோம். அது நம்ம எங்கே மறைச்சி வைப்போம், அம்மாவுக்கு தெரியாமல் வைக்கணும்ல, அதனால் மறைச்சி வைக்கணும். ஸோ பீரோவுக்குள்ளே தான் வைக்க போகிறோம். பீரோவுக்குள்ளே ஏற்கனவே புடவை வந்துச்சு, அந்த புடவை கவருக்குள்ளே ஒளிச்சு வச்சுருக்கோம். நம்ம கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். பீரோவுக்குள்ளே வச்சாச்சு, இந்த இடத்துலலாம் வச்சுருக்கோம். கண்டுபிடிக்க மாட்டாங்க பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக நாங்கள் இல்லாத நேரத்தில், நான் காலேஜ் போய்டுவேன், இல்லாத நேரத்தில் கண்டிப்பாக பீரோ திறப்பாங்க. இன்னைக்கு டைம் பார்க்கலாம், சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு பயம் இருக்குது. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அம்மா இது வரைக்கும் கிஃப்ட்டை கண்டுபிடிக்கவே இல்லை, அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. ஸோ இது நான் கிஃப்ட் ஷீட்டு போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்புறமா. ஃபைனலாக கிஃப்ட் ஷீட்டு போட்டாச்சு. இது திரும்பி பீரோவில் வைக்க முடியாது, ஏன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அம்மா. அதனால் வேறு இடத்த நம்ம மாற்றிடுவோம். பீரோவில் வைக்காமல் என் பேக்கில் வைக்க போகிறேன், காலேஜ் பேக்கில் வைக்க போகிறேன். ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் இப்படி வைக்கணும்னா வைக்க முடியல. ஓகே, நமக்கு சேஃப்டி, நம்ம பேக் தான் எப்பவுமே சேஃப்டி. ஸோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நான் பூட்டிட்டு அப்புறமா காட்டுறேன். இது கட்டை பெரியம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப கட்டையா இருப்பாங்க, உருண்டுகிட்டே ஓடுவாங்க. எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இப்ப எதுக்காக நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியல உங்களுக்கு. சர்ப்ரைஸ் எடுக்கலாமே. வாங்க எடுப்போம். அவங்க காலேஜ் பேக்ல வச்சிருக்காங்க எல்லாத்தையும். நான் ஆல்ரெடி பேக்லயே உங்களுக்கு காட்டியிருக்கேன், எதுல நான் எடுத்து வச்சிருக்கேன்னு. ஓகே பாருங்க, மை ஃபேவரட் கலருங்க. பாருங்க, மை ஃபேவரட் கலர். நாங்க தூங்குற இடத்துல பெட்ஷீட்லாம் வச்சு போட்டு சர்ப்ரைஸா வச்சிருக்கோம். வாங்கி நானே போட்டு ஷீட்லாம் போட்டேன், அதையும் வீடியோ நீங்க பாருங்க. அம்மா பர்த்டேக்கு நான் எதுவுமே பண்ண முடியல, பர்த்டே கிஃப்ட் தான் அது.
கெஸ் பண்ணுங்க. பண்ண முடியுதா? எனி கெஸ்? that guess பண்ண முடியுதா? வலையில இருக்கும்னு நினைக்கிறேன். நோ நோ. சரி போடு. பிரிச்சு பாருங்க. சரி. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த டைம் முடிவு பண்ணிட்டேன். லைட் போட்டாலே கொஸ்டும். வலையும் இல்லை. வேற என்ன? ஆனா அதை பார்த்துட்டு ஷாக் ஆக கூடாது. அந்த பேப்பரை பார்த்துட்டு காசாக கூடாது. என்ன கிஃப்ட்னு ஆர்டர் பண்ணதானா ஞாபகம் இருக்கா? பண்ணது வேற என்ன சொன்னேன்? யா, அது லாஸ்ட்ல உங்களுக்கு சொல்றோம். ஆமா அம்மாவுக்கு ஒரு சஸ்பென்ஸ் லாஸ்ட்ல சொல்றோம். அந்த ட்விஸ்ட் என்னோட லாஸ்ட்ல இருக்கு. என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. என்னவா இருக்கும்? கெஸ் பண்றீங்களா? எனி கெஸ்? ஏதோ பொம்மை பொம்மை மாதிரி தெரியுது. ஆமா, டெடி டேக்கு டெடி பியர். எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது? அந்த கிஃப்டை பார்க்க அவங்க ஆசையா இருக்காங்க. நாங்களும் பார்க்க போறோம் அந்த கிஃப்டை. என் முதல் வரி நீ அம்மா. என்னன்னு காட்டுங்க இங்க. சாய்பாபா நான் ரொம்ப நாளா வருஷம் கணக்குல எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் வாங்கணும், எங்க வீட்டுக்கு எப்ப வர்றாருன்னு தெரியல. இவர் வரணும் நம்ம வீட்டுக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். வந்தாச்சி. வந்தாச்சு. என் கஷ்டம்லாம் இனிமே போயிடும்னு நினைக்கிறேன். சாய்பாபா பொம்மை. உங்களுக்கு இடாது. இது வந்து வியாழக்கிழமை வந்தாச்சு. சாய்பாபா உகுந்த நாள் வந்து வியாழக்கிழமை. அன்னைக்கு தான் வந்தது பொம்மை. இந்த சாய்பாபா வீட்டுக்கு வந்தாங்க. அன்னைக்கு கொடுக்க முடியல அம்மாவுக்கு. அதனால இன்னைக்கு சஸ்பென்ஸா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு சுத்தம் தெரியாது. சஸ்பென்ஸ் வச்சுதான் சுத்தம் தெரியாது அம்மாவுக்கு. தெரியாது. அதான் அம்மா ஹாப்பியா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. காட்டுங்க. வாங்கினாலே இன்னைக்குதான் அவ்வளோ ஹாப்பியா இருக்கேன். ஹே, நான் ஆசைப்பட்டு கேட்டது இது மட்டும்தான். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் சேலரில இருந்து வாங்கி கொடுத்துருக்கேன் அம்மாவுக்கு. சந்தோஷம்டா. சக்கி, இவரோட ஆசீர்வாதம் என்னைக்கும் உனக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஸோ வியூவர்ஸ், இதுதான் சர்ப்ரைஸ் கிஃப்ட். ஸோ அம்மா வந்து பார்த்துட்டாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்களா? அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. சொல்லிட்டீங்களே. எங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட்ல சொல்லிடுங்க எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு.